அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடையை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர் நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன். உண்மையிலே நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வளர்த்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு கலைக்கோடியில் நின்று உங்களே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல. நீங்கள் அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னா எனக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுகிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்துருக்கலாம்ல அப்படின்னா. இல்லைண்ணே, அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாரும் கூடயும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிட்டு தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி செவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஒரு தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. ஏய் நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே. அந்த வீட்டுக்கு வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லாத்தையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அப்படின்னு கூடுறாங்க. என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல கோடி பேர் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பன் பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பிக் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தம்பியை வச்சு அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்கிறது, ஆமாம். ஏன்னா இன்று இல்லை இதே ஆரம்பிச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பட்டர் ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் குடும்பஸ்தன் அண்ட் ட்ராமா திரைப்படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அபி அவர்களை மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஆக்சுவலாக நான் வந்து 3 மாதம் முன்னாடியே பார்த்துட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போட்டாங்க. படம் பார்த்த உடனே நைட்டே வந்து இளமாறன், ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு சோனி இளமாறன் மூலமாக நான் கனெக்ட் ஆகிறேன். சோனி இளமாறன் அவருக்கு சொல்லிட்டேன், சார் படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குது அப்படின்றது சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்ஸு, படத்துடைய மோசமான கிரிட்டிக்ஸு. மாதத்துக்கு ஒரு 50 படம் பார்க்குறேன் நான். ஃபாரின் ஃபிலிம்லேருந்து உப்மா படம்லேருந்து எல்லா படமும் பார்க்குறேன் நான். பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டைரக்டர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த செல்வராகவன் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ ஒரு பண்ணியிருப்பாங்க, ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கை வந்துட்டு இந்த டைரக்டர் நம்ம மிர்தாத் அவர்களும் அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக்கை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபஸ்ட்டு சீனு பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு சீன் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிஜிஎம் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு. அதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு இது படம் வந்து வேறு எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. நான் சீரியஸாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தேன் அந்த படத்தை. ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலாக நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன். நான் பேசுறது எல்லாமே இயக்குனர் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டார் மொத்தமாக. அதே போல் அடுத்து வந்து ராஜு சார் வந்து படத்தில் வந்து மிரட்டி இருக்கிறாரு. நான் படத்தை பார்த்துட்டு சொன்ன 3 விஷயம். 1 ஹீரோ, 2வது மியூசிக் டைரக்டரு, 3வது இயக்குனர். இவங்க 3 பேருமே வந்துட்டு வேற லெவலுக்கு போகிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலுக்கு போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோன்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்க, 2 ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறார் அவங்கள. அதுக்கப்புறம் சரண்யா மேம் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்கிறது கோலிவுட்டுடைய மாம் அவங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க அந்த மாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து விழுந்து சிரித்தோம் நாங்கள் தேட்டரில். சார்லி சார் சொல்ல வேணாம், சார்லி இஸ் அண்ட் கூல் சட்டில் டேட், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு, ஆசமாக பண்ணியிருக்கிறாரு அவருடைய ரோல் அவர். தென் எனிபடி எல்ஸ், சாரி, தென் யாராவது சொல்லியிருந்தேன் மனுஷருங்க. தென் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல். பப்பு சார் வந்து சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரோல் வராரு, அது தேட்டரே தெறிக்க விட போகிறாரு. அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக நான் ஒருத்தரை கூப்பிட போகிறேன். அவர்
இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே செம ஹிட்டா இருக்கு. அந்த வரிசையில் பன் பட்டர் ஜாமும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வுட் லைக் டு வெல்கம் சினிமாவாலா சதீஷ் அவர்கள், இந்த படத்துடைய ப்ராஜெக்ட் டிசைனர். வெல்கம் சார். வணக்கம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எனக்கு. சுரேஷ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மோர் தென் ஒரு 1.5 வருஷமாக நானும் சுரேஷும் ஒரு கான்வர்சேஷனில் எப்போவுமே இருப்போம். ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு. அந்த ஜானர் பண்ணலாம், இந்த ஜானர் பண்ணலாம், இந்த டைரக்டரு, நிறைய சாய்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆனார். சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியாவை எனக்கு சொல்லியிருந்தார். இது வந்து அவரோட கதை, அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு இமீடியட்டாக வந்து ராகவ் மைனர். ராகவ் ஒரு நல்ல ரைட்டர். இதுக்கு முன்னாடி சிவி குமாரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு, காலங்களில் அவள் வசந்தம்னு. அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இமீடியட்டாக நான் வந்து ராகவ் தான் நான் சூஸ் பண்ணேன். ராகவ் வந்து ரைட்டராக தான் உள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் கதையும் எழுதி ராகவ் முடிச்சிட்டா போல. முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு டேரக்டர் யார் போகலாம் அப்படின்னு. அப்போ நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், இருக்குங்க அவரே எனக்கு இவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு, ஸோ ராகவே பண்ணட்டும் அதுன்னு. ஓகே ஷுவராக, கண்டிப்பாக ராகவ் நல்லா பண்ணுவோம் போல அப்படின்னு அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. ஏன்னா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட்டு போட்டு என்னை வந்து அவர் கேள்வி கேட்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம், ஹில்லேரியஸாக வந்திருக்கு படம். ஃபன், அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு. ஃபேமிலியோடு வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. சூப்பராக. அண்டு இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு, நிவாஸை தவிர எல்லாருமே ஆப்வியஸ்லி சரண்யம், சார்லி சார்லாம் இருக்கீங்க. உங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை போட்டு என்ன படத்தை எடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு. அது இன்னைக்கு குருஜோதி சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் இந்த படம் பார்த்தேன் பிடிச்சிருந்தது, இது கம்ப்ளீட்டாக என்னோட கால் தான் அப்படின்னு சொன்னீங்களா. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக உங்களை மாதிரி உங்கள் மனசுக்கே இந்த படம் நல்லா போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு மியூசிக் நிவாஸ் சூப்பராக போட்டுட்டு பிச்சுட்டேன். நான் இப்போ சொன்னாலே கலாய்க்காதீங்கன்னு, உண்மையிலேயே நல்லா போட்டிருக்கேன், நான் கலாய்க்கல. ஓகே. அண்டு விஜய் பப்புவாக இருக்கட்டும், மைக்கேலாக இருக்கட்டும், பவ்யா, ஆதியா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு சரண்யமா சொல்லவே வேணாம், நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்கள் காம்பினேஷனும் சார்லி சார் காம்பினேஷனும் அமேசிங். அப்புறம் டிடி மேமும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும். இவர் படத்தை ஃபுல்லாக பேசலை, ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும். இவரும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது. ஏன்னா சுரேஷோட ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ சார். யூஸ்வலாக நான் வரும்போது கூட ஒரு 2-3 பேர் வந்து என்ன பட்ஜெட்டில் இந்த படம் பண்ணீங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது. ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம் தான். ரிலீஸ் அன்றைக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களே, அங்கே தான் அந்த படம் பெரிய படம் ஆகுது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த வரிசையில் சேரும். நீங்கள் எந்த மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அதுதான் இந்த படத்தோட டேக்லைனு. இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ, நான் ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸில் இருந்தேன். நான் என்னடா நடுவில் எதுவுமே பண்ணலையே, நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி ஓகே நம்ம உட்காரக்கூடாது, இன்னொன்று பண்ணணும். அந்த டைமில் சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை சரி சதீஷ் உன்னை ட்ரஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமு. ப்ளஸ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதி அண்ணன். நீங்கள் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்திருக்காரு. இஸ் அ சாம்பியன். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிரு. ஸோ சில நல்ல மனிதர்கள், நல்ல படங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க, என்னை இன்னும் நிறைய ஓட வைப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துரு. ஏற்கனவே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நேற்று திருப்பி ஃபைனல் வெர்ஷன் நிவாஸோட மியூசிக்கோட நான் பார்த்தேன். அமேசிங் ஒர்க் சூப்பராக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் தான் நாங்கள் பண்ண எல்லா நல்ல படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க.
உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக போகிறோம், பார்த்துட்டு நீங்களும் உங்கள் சப்போர்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாவோ ஒரு க்ரியேட்டிவ் சைட்லையும் எந்த தப்புமே பண்ண வாய்ப்பு இல்லை. இது வந்து போய் சேர்கிற இடத்துல கரெக்டாக சேர்ந்துட்டா போதும், கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி சாரி உங்களை மறந்துட்டேன், பப்பு வாரிங்க, ஏ கேஷ், அதான் ஆகாஷ் அவர் பேர், இந்த கதையில் அவர் கேரக்டர் பேர். அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஏன்னா அது அழகாக அந்த 2 பேருக்குமே, ஏன்னா ராஜு கூட ஈஸியாக பண்ண முடியாது, சீன் பை சீன் தூக்கி சாப்பிட்டுருக்காங்க எல்லாரையும். ஸோ அதனால் வந்து ராஜுவை மேட்ச் பண்ணுறது அவ்வளோ டஃப். அது ராஜு உன்னை பற்றி நிறைய சொல்லணும். நான் என்னென்னா அந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் சொல்லலாம்னு தோணுது. ஏன்னா இப்போ எது சொன்னாலும் நம்மளை பிரச்சனைக்கு உள்ளாக்கிறாங்க. அதனால் நம்ம சேஃப்டியாக டீல் பண்ணுறது பெட்ரு தோணுது. நான் பேசுகிறானுங்க அப்படின்னு நம்ம வேணாம், நம்பிக்கை இருக்குது நமக்கு, நம்ம கண்டிப்பாக அப்புறம் பேசுவோம். ஏன்னா அது பேசணும்னு ஆசை, நிறைய சொல்லணும்னு ஆசை. பட் அவங்க போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் தோண போகுது, எல்லாருக்கும் தான் தோண போகுது. நானும் ஆடியன்ஸ் மாதிரி தானே பார்த்தேன். அதனால் நிச்சயம் எல்லாருமே இந்த டீமில் பேசப்படுவாங்க. யாரையாவது மறந்துட்டானா ஜான்சன் சார் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எல்லோரையும் ஹெல்ப் பண்ணுவார். நீ என்ன எப்படி இருக்க? இப்போ நல்லா சொன்னவங்க ரொம்ப நல்லா சார். உங்கள் ஒர்க் சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட். எப்போவுமே சினிமாட்டோகிராஃபி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் நான். சாரி என்னை மன்னிச்சிடுங்க. என் கண்ணில் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நான் அதில் மிஸ் ஆகிட்டேன். அந்த எடிட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஒரு வெர்ஷன் பார்க்கும்போது எடிட்டர் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு தெரிஞ்சது. ஏன்னா எது தேவையோ, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, பட் லென்த்தாக இருக்கும்போது நல்லா இருந்தாலுமே அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அது எதை எடுக்கணும் எதை வைக்கணுன்றது எடிட்டரோட சாய்ஸ் அது. ஸோ அதனால் அது அவருடைய ஒர்க் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீமே வந்து ஒண்டர்ஃபுல் டீம். ஏன்னா இந்த டீம் வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த டீம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தோஸ் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ சார்.